ஒரு சிலருக்கு லெமன் ரைஸ்னா அந்த புளிப்புக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த லெமன் ரைஸ் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். லெமன் ரைஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்ட போறேன். ஆனா அந்த லெமன் ரைஸை கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம செய்ய போறோம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி போடும்போது பிள்ளைங்களுக்கு வாயில படும், பிடிக்காம போயிடும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் நல்ல டேஸ்ட் எப்படி ஏத்தி நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா கொடுக்கலாம் அப்படிங்கறதான் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். இஞ்சி வந்து 2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை அப்படியே போட்டுக்குங்க. பூண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூண்டு பிடிக்கும்னா பூண்டு போட்டுக்குங்க, இல்ல எனக்கு பிடிக்காதுமான அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனா பூண்டு போட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஈரோடு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பூண்டும் கட் பண்ணி போட்டு செய்வோம், ரொம்ப நல்லா இருக்கும். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதனால நான் 3 பல்லு பூண்டு போடுறேன். இதுக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சம் தண்டு பகுதியில இருக்க கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். பாருங்க, இது லெமன் ரைஸ்க்கு ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியா பெருங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணும் போதே நீங்க என்ன பண்ணுங்க, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, இதுல வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1.25 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, டேபிள் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இந்த மிளகோட காரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி. அதனால வந்து இதுல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஃப்ரெஷ்ஷா ஒரு இனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலை வந்து நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வறுத்த வேர்க்கடலை, அது உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அதே இந்த டைம்லயே சேர்த்துக்குங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நம்ம அரைச்ச விழுது வச்சிருக்கோம் இல்லையா, இந்த அரைச்ச விழுத இதுலயே சேர்த்துக்கலாம். வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா கூடுதல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். அப்போ வந்து ஒரு புளிப்பு வந்து ஒரு காரல் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாம கசப்பு சுவை இல்லாம உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுல 3 காஞ்ச மிளகாயும் இப்பயே போட்டுடலாம். 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 கிலோ அரிசிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், 5 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விதை இல்லாம வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இப்ப வந்து பாருங்க, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்ப எடுத்து வச்சிருக்க சாதம் இருக்கு இல்லையா, அதையே இதுலயே உதுத்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா உரைச்சு சூப்பரா இருக்கும் அது இந்த லெமன் ரைஸ். பாருங்க, அதிகமா எண்ணெயும் இல்லாம உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, நல்லா சாஃப்டா, நல்லா அப்படியே கலந்த உடனே எடுத்து வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு எல்லா டேஸ்ட்டுமே இந்த சாப்பாட்டுல வந்து நல்லா உரைச்சிரும். ரொம்ப நல்ல டேஸ்ட், சூப்பரா இருக்கும். இப்போ மீதி இருக்க கருவேப்பிலையும் பிச்சு போட்டுடலாம். மல்லி இலையும் போட்டுடலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் நல்லெண்ணெய் மேலால ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு நீங்க வந்து கலந்து டிஃபன் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். வாங்க, இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். அருமையான லெமன் ரைஸ் அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து வத்தல் வடகம் எது வேணாலும் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு முட்டை தக்காளி தொக்கு வந்து செஞ்சுக்குங்க. இது முட்டை தக்காளி தொக்கு அப்படியே நீங்க எடுத்து வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு லெமன் ரைஸ்னா அந்த புளிப்புக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க. அந்த புளிப்பு வந்து உங்க நாக்குல தெரியாம இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு பல்ஸ்ல போட்டுட்டு
அதுக்கப்புறம் தேங்காய்லாம் கொஞ்சம் சேர்த்து நல்ல ஒரு மசாலா வாசம் நல்லா இதுல இறங்குற மாதிரி வச்சு ஒரு லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்க. நிமிஷத்துல செஞ்சிடலாம். வீட்டு வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, வீட்டுல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த லெமன் ரைஸ் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.